எல்லோருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல என்னோட முதல் வீடியோவை பதிவிடுறேன். நான் பகிர்ந்துக்க போற விஷயங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இன்று ஒரு மரம் சீரியஸ்ல நாவல் மரத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். பழங்கால இலக்கியங்கள்ல நம்ம பாரத நாடு நாவலந்தீவுன்னு குறிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல நாவல் மரங்கள் அதிகமா செழிச்சிருந்ததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். நாவல் மரங்கள் பொதுவா 10 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. அதோட கிளைகள் நல்ல அகலமா நிழல் தர்றதுனால சாலையோர மரங்களா அந்த காலத்துல நடப்பட்டிருக்கு. வழிப்போக்கர்களோட பசி ஆறுறதுக்கும் களைப்பு தீரவும் நாவல் பழங்கள் பயன்பட்டிருக்கு. அந்த காலத்துல போர்ல ஜெயிச்சவங்க தன்னோட வெற்றியை தெரியப்படுத்துறதுக்கு நாவலோ நாவல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. மற்றவங்கள விவாத போருக்கு கூப்பிடுறதுக்கும் நாவலோ நாவல் அப்படின்ற வார்த்தை உபயோகத்துல இருந்திருக்கு. இந்த மாதிரி நாவல் மரங்கள் நம்மளோட கலாச்சாரத்திலேயே கலந்துருக்குங்க. நாவல் மரத்தோட பயன்கள்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பழங்களில் நாவல் பழமும் ஒன்று. நாவல் பழத்தோட கொட்டையை பொடி செஞ்சு சர்க்கரை நோய்க்கு உற்ற மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. நாவல் பழத்தில் இருக்கிற ஆந்தோசைனின்ற நிறமி ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படுது. விவசாயத்துக்கு நாவல் மரத்தோட பட்டை, இலை, விதை இதை பொடி செஞ்சு தண்ணியில் கரைச்சு மூலிகை பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம். இப்போ நாம் பார்க்குறது மதுரை அழகர் கோயில் பழமுதிர் சோலையில் இருக்கிற மிகவும் தொன்மையான நாவல் மரம். வரலாற்று சிறப்பு மிக்கதா கருதப்படுற இந்த நாவல் மரம் கோவில் நிர்வாகத்தால பாதுகாக்கப்பட்டு வருது. இது எங்க வீட்டில் வளர்த்துட்டு வர்ற நாவல் மரம்ங்க. நாவல் மரம்னு சொன்ன உடனே சின்ன வயசுல நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு யாரோட நாக்கு அதிக கலரா மாறி இருக்குன்னு போட்டி போடுறது தாங்க ஞாபகம் இருக்கு. நீங்க அந்த மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.